இன்னைக்கு வள்ளியம்மா சமையல்ல நாங்க பார்க்க இருக்கிற டிஷ் வந்து அவல் வடை. அவல் வடை செய்ய தேவையான பொருட்கள்: 4 கப் சிவப்பு அவல், வெங்காயம் 1 சிறிதாக நறுக்கியது, மல்லியில சிறிதளவு, பச்சை மிளகாய் 5 சிறிதாக நறுக்கியது, இஞ்சி 1 துண்டு, பெருஞ்சீரகம் தேவையான அளவு, கடலைமா 4 கரண்டி, அரிசிமா 2 கரண்டி, உப்பு தேவையான அளவு. இப்போ பாருங்க, இந்த அவல் 2 இதில் இருக்கு தெரியும் உங்களுக்கு. வெள்ளை அவல் அது கொஞ்சம் உடனே நனையும். 2 அவலும் செய்யலாம். இது கொஞ்சம் நேரம் செல்லும். ஒரு 10 மினிட்ஸ் இதை நல்லா ஊற விடுங்கோ. தண்ணி மிதக்கிற மாதிரி விட்டு இதை நல்லா ஊற விடுங்க. கொஞ்சம் நல்லா அந்த அவல் இப்படி நசீர மாதிரி வர்ற பதத்துக்கு தான் புளிஞ்சு எடுக்கணும். இப்போ கொஞ்சம் நேரம் ஊறட்டும். நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊறின அப்புறம் காட்டுறேன். இங்கே பாருங்க, இந்த அவல் வந்து இப்படி நல்லா நசீர மாதிரி வரணும். ஆனால் இப்போ ஒரு 5 நிமிஷத்துலேயே இப்படி வந்துடுது. இப்போ 5 நிமிஷம் இப்போ சரியா 5 நிமிஷமே காணும். கொஞ்சம் கொதிச்ச தண்ணி தான், பைப் தண்ணி என்றாலும் கொஞ்சம் சூடான தண்ணி தான் விட்டேன் நான். இப்போ இதை ஃபுல்லாக இப்படி புளிஞ்சு இப்படி எடுக்கணும். ஒரு தண்ணியும் இல்லாமல் எடுக்கணும். இங்கே பாருங்க, இப்படி நல்லா நசிது பாருங்க. கொஞ்சத்தால இன்னும் நல்லா நசிஞ்சிடும். இப்போ நான் ஃபுல்லாக இதை இப்போ புளிஞ்சு எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்க, இந்த அவலை புளிஞ்சு எடுத்துட்டு இங்கே பாருங்க இப்படி சொப்டாக வருதுண்டு. இதை இப்போ இதில் இருக்கிற எல்லாத்தையும் போடுறேன். வெங்காயம், மல்லியில், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி எல்லாம் போடுறேன். இதோட பாருங்க, இந்த கடலை மாவும் அரிசி மாவும் இதையும் போடுறேன். தேவையான உப்பையும் போடுறேன். எந்த வடை செய்யறேன்னாலும் கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டால் மணமாக இருக்கும். அதுவும் கொஞ்சம் போடுறேன். போட்டுட்டு இப்போ நல்லா குழைக்கிறேன். பாருங்க இப்படி வருது குழையல். நல்ல வாசமாயும் இருக்கு. அவள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. நல்ல டேஸ்டாக இருக்குன்னு செய்து பாருங்க. நான் இப்போ பொரிச்சு காட்டுறேன். இப்போ பாருங்க, எல்லாம் குழைச்சி சரியாயிடுது. உங்களுக்கு பச்சை மிளகாய் போட்டால் காணாட்டி கொஞ்சம் தனி மிளகாய் தூளும் போடலாம். ஆனால் பச்சை மிளகாய் உரைப்புக்கு சரியாக போட்டால் காணும். பார்த்து போடலாம். அப்புறம் அடுப்பை பற்ற வச்சுட்டு மிச்சம் காட்டுறேன். இப்போ பாருங்க, எண்ணெய் கொதிக்க விட்டுருக்குறேன். இப்போ இந்த வடமா இப்படி இருக்குதுன்னு பாருங்க. நல்லா சொஃப்டாக நல்லா பிடிக்கிற மாதிரி வந்திருக்கு. நல்லா ரவுண்டாக எடுத்து உங்களுக்கு என்ன சைஸில் தேவையோ ஓரளவு சைஸ் என்ன இவ்வளோ உருண்டை எடுத்துட்டு பாருங்க இப்படி உருட்டி இது என்ன இப்படி வருதுன்னு இப்படி செய்து நார்மல் வடைக்கு இப்படி ஓட்ட போடுற மாதிரி போடுங்க. இப்படி ஒரு கொஞ்சம் செய்துட்டு உண்டா போடுறேன். முதல்ல இப்படி வைக்கிறேன். இப்போ செய்ததை இன்னும் மட்டும் செய்கிறேன். நாங்கள் தண்ணி ஒன்றும் விட தேவையில்லை. புளியேக்கில் கொஞ்சம் நல்லா புளிஞ்சிங்கண்டா சரி. அப்புறம் ஒன்றும் தேவையில்லை. பாருங்க, இப்போ 3 வடை செய்திருக்கிறேன். இப்போ திருப்பி எண்ணெய் கொதிச்ச உடனே இன்னும் கொஞ்சம் வடை செய்து போட்டு எடுக்கிறேன். இப்போ பாருங்க, எண்ணெய் கொதிச்செடுத்து நான் அதை செய்து வச்சதை போடுறேன். நான் பொரியட்டும். இந்த பாருங்க, இப்போ பொரிஞ்சு எடுத்து எடுக்கிறேன் இந்த வடையை.
இங்கே பாருங்க இன்னும் முறுக்கா போடுறேன். இது பொரிஞ்ச ஒன்று எடுத்துக்க காலையில் பார்ப்போம். சூடான சுவையான அவல் வடை ரெடி.